Good morning students. இன்னைக்கு நாம income tax subjectல மாடல் நம்பர் 6 பார்க்க போறோம். மாடல் நம்பர் 6ல நாம பார்க்க போற டாபிக் வந்து exempted income. exempted incomeனா என்ன? ஏற்கனவே இன்கம்னா என்னன்னு பார்த்திருந்தோம். மாடல் நம்பர் 5ல இன்னைக்கு நாம பார்க்க போறது exempted incomeனா என்ன அப்படினு பார்க்க போறோம். Income can be broadly classified into two categories. Income ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு taxable income, இன்னொன்னு exempted income. Taxable incomeனா என்னன்னு பார்த்துட்டோம். வரி பிடித்தம் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சோ அதுக்குரிய விதிமுறைகள் இருக்கும். அதுக்கு பேர் என்ன income? Taxable income. நாம அடுத்து பார்க்க போறது exempted incomeனா என்ன? exemptனா வரி பிடித்தம் கிடையாது. வரி விலக்கு உள்ள விஷயங்கள். Exempted incomes are those incomes on which income tax is not charged. இதுக்கு என்ன கிடையாது? வரி பிடித்தம் செய்வது கிடையாது. இந்த exemption may be based on the nature of the income. ஸோ இது எதன் அடிப்படையில் உருவாகுது? நேச்சர் ஆஃப் இன்கம். இன்கம் எவ்வாறு உருவாகிறது, அதனுடைய அடிப்படை விஷயங்கள், இன்கம் எப்படி கிடைக்குது, அதை பொறுத்து அது என்ன கிடையாது, வருமான வரி பிடித்தம் உள்ளதா வருமான வரி பிடித்தம் இல்லாத exempted இன்கமாங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசஸி. அசஸியோட ஸ்டேட்டஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட். அவர் இந்தியாவை சேர்ந்தவரா இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரா, அதை பொறுத்தும் என்ன இருக்கு, அவருடைய வருமான வரி பிடித்தங்கள் எக்ஸம்ஷன் இருக்கு. ஆர் ஆன் த சோர்ஸ் ஃப்ரம் விச் இஸ் டிரைவ்டு. எங்கேருந்து பணம் கிடைக்கிது, அவருடைய வருமானம் எதன் மூலமாக கிடைக்கிது, விவசாயத்தின் மூலமாக கிடைக்குதா, தொழிலின் மூலமாக கிடைக்குதா, அதை பொறுத்து என்ன உண்டு, அவருக்கு வரி விலக்கு என்பது உண்டு. ஸோ இன்கம் டேக்ஸில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று டேக்ஸபிள் இன்கம், இன்னொன்று எக்ஸம்டட் இன்கம். எந்தெந்த இன்கம்லாம் எக்ஸம்டட் இன்கம்ங்கிறத நாம் இன்றைக்கி இந்த மாடலில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸம்டட் இன்கம்னா மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸம்டட் இன்கம். எதெல்லாம் எக்ஸம்டட் இன்கம் அரசாங்கம் சொல்லியிருக்குன்னு அது ஒரு மிகப்பெரிய பட்டியல். ஸோ அந்த பட்டியலில் நமக்கு என்னென்னதெல்லாம் மெயினாக இருக்குமோ நம்ம அதை மட்டும் என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் என்னென்னு பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் இன்கம். விவசாயம் சார்ந்த வருமானம். நான் விவசாயத்தில் நெல் போட்டிருக்கேன், கோதுமை போட்டிருக்கேன், உளுந்து போட்டிருக்கேன், விவசாயம் மூலமாக எனக்கு வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, வரி கிடையாது. பர்சன்ஸ் என்டைட்டில்டு டு எக்ஸம்ஷன். யார் யாருக்கெல்லாம் வரி விலக்கு பெறக்கூடிய உரிமை உள்ள நபர்கள், அவர் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கலாம், வெளிநாட்டு போயிட்டு வரவராக இருக்கலாம், அவருக்கு விவசாயம் மூலியமாக வரக்கூடிய பணத்திற்கு என்ன கிடையாது, வரி பிடித்தம் கிடையாது. கண்டிஷன்ஸ், டீடைல்ஸ். என்ன கண்டிஷன், ஸோ அது என்ன வருமானமாக இருக்கணும், அக்ரிகல்ச்சரல் இன்கம், விவசாயம் சார்ந்த வருமானமாக இருக்கணும். அதுக்கு என்ன கிடையாது, வரி பிடித்தம் கிடையாது. நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் இஸ் லெஸ் தேன் 2,50,000, 3 lakhs and 5 lakhs. விவசாயம் சாராத தொழில்கள், விவசாயம் சார்ந்ததுக்கு வரி பிடித்தம். விவசாயம் சாராத மற்ற தொழில்கள் பார்க்குறேன்னா அதுக்கு எது வரை வரி பிடித்தம் கிடையாது, 2.5 லட்சம் வரைய வரி பிடித்தம் கிடையாதுன்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சம் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, HUFன்பாங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் அவங்களுக்கும் என்னது வரி சலுகைகள் உண்டு. அது எப்படி, எந்த மாதிரி கேட்டகரிக்கு, மெம்பர்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி மூலமாக அந்த குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கணும். தி சம் ஹேஸ் டு பி பெய்ட் அவுட் ஆஃப் த இன்கம் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க சம்பாதிக்க ஈட்டக்கூடிய தொகை அவங்களோட குடும்ப செலவினங்களுக்கு பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு வரி கிடையாது. ஸோ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இந்து கூட்டு குடும்பப்படி ஒரு தொழில் பண்ணுறேன்னா அதன் மூலயமா அந்த தொழில் மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய குடும்ப தேவைகளுக்காக பயன்படுத்துகிறேன்னா அதுக்கு என்ன கிடையாது, வரி கிடையாது, எக்ஸம்டட் இன்கம். அடுத்த பாயிண்ட்டு, ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஃபேம். ஷேர் ஆஃப் இன்கம், ஃபேம்னு என்னது, கூட்டாண்மை நிறுவனம். ஸோ அதில் எப்படி, அதுலேருந்து எனக்கு ஒரு பங்கு தொகை கிடைக்குது. பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபேம். நான் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளியாக இருக்கிறேன், எனக்கு கூட 3 கூட்டாளிகள் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் சேர்ந்து கூட்டாண்மை நிறுவனம் நடத்துகிறோம். அதுக்கு என்ன கண்டிஷன், ஷேர் ஆஃப் இன்கம் ஆஃப் த பார்ட்னர் இஸ் கம்ப்யூட்டட் பை டிவைடிங் டேக்ஸபிள். ஷேர் ஆஃப் இன்கம் ஆஃப் த பார்ட்னர். இப்போ நான் ஒரு கூட்டாண்மையில் இருக்கேன், அந்த கூட்டாண்மை நிறுவனத்துக்கு 1 லட்ச ரூபா என்ன கிடைக்கிது, லாபம் கிடைக்கிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நிறுவனம் என்ன செய்யும், டேக்ஸ் கட்டும். அதே நேரத்தில் அந்த கிடைத்த லாபத்தை நான் இங்கே 3 பேருக்குள்ளே பங்கு போட்டுக்கிறேன்ல, ஷேர் ஆஃப் இன்கம் ஆஃப் த பார்ட்னர் இஸ் கம்ப்யூட்டட் பை டிவைடிங் டேக்ஸபிள் ப்ராஃபிட். அந்த வருமானத்திற்கு அமாங் த பார்ட்னர்ஸ் இந்த அக்ரீடு ரேஷியோ. ஸோ அவங்க சம்மதிச்சுக்கிட்டு அவங்க அந்த லாபத்தை பிரிச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன உண்டு, எக்ஸம்ஷன் ஆஃப் டேக்ஸு உண்டு.
அடுத்து பாருங்க, எனி சம் ரிசீவ்டு அண்டர் ஏ லைஃப் இன்சூரன்ஸ். எனி சம் அதாவது தொகை, சம்முனா தொகை, எந்த தொகைக்குனாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கேன்னா அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டா இல்லையா? ஸோ இண்டிவிஜுவல்ஸ், ஆல் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு என்ன உண்டு, எக்ஸம்ஷன் உண்டு. என்ன மாதிரி உண்டு, எனி சம் ரிசீவ்டு அண்டர் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, ஆயுள் காப்பீட்டிற்காக எடுத்த தொகைக்கு என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. அடுத்து பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் இன்கம், வட்டி இனங்கள், வட்டியாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். இது யார் யாருக்கு உண்டு, இண்டிவிஜுவல்ஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸ் அண்டு ஸ்பெசிஃபைடு அசஸிஸ், இவங்களுக்கெல்லாம் உண்டுங்கிற மாதிரி வரி விலக்கு உண்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். எந்த கண்டிஷன் அடிப்படையில் வரி விலக்கு உண்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்கம் ரிசீவ்டு ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் ஆன் ஸ்பெசிஃபைடு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அரசின் கடன் பத்திரங்கள், அரசின் பத்திரங்கள், அரசு பங்கு வெளியீடுகள், அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களில் பெறக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும், இந்திய ஆயுள் காப்பீட்டில் இருக்கும், ஏதோ இந்திய அரசு நிறுவனங்கள்லேருந்து வெளியிடக்கூடிய கவர்மெண்ட் பாண்டு பத்திரமா இருக்கலாம், கடன் பத்திரமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி, இல்லை இந்திய வங்கிகளிலிருந்து வெளியிடக்கூடிய டெபாசிட்ஸ் தொகையாக இருக்கலாம். ஸோ அதில் நம்ம முதலீடு பண்ணி அதன் மூலியமாக நமக்கு வட்டி வருமானம் கிடைக்கிறது, டிவிடெண்ட் கிடைக்கிதுன்னா அதுக்கு என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. அடுத்து ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை. கல்வி உதவித்தொகைக்கு எப்படி என்னென்ன பர்சன்ட்ஸ்லாம் உண்டு, இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களுக்கு என்ன உண்டு, அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கிதுன்னா அதுக்கு வரி விலக்கு உண்டு. ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப், அவங்க கல்வி உதவித்தொகை எவ்வளோ வாங்குறாங்களோ, வெளிநாட்டு போய் கல்வி இருக்கிறேன், இந்தியாவில் மருத்துவ படிப்பு படிக்கிறேன், ஸோ என்ன காரணத்துக்காக, என்ன கல்விக்காக, எந்த விதமான எஜுகேஷனுக்காக உங்களுக்கு கல்வித்தொகை உதவி கிடைக்குதோ அதுக்கு ஃபுல்லாக என்ன உண்டு, எக்ஸம்ஷன் உண்டு. ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் கிராண்டட் டு மீட் த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் எக்ஸம்டட். அந்த கல்வியை அவர் படித்து முடிக்கிறதுக்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகைக்கு என்ன உண்டு, வருமான வரி விலக்கு உண்டு. அடுத்து பார்க்க போகிறது அலவன்சஸ் ஆஃப் எம்பி எம்எல்ஏ. ஸோ எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லா அசம்பிளி. ஸோ சட்டப்பேரவைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. இதுக்கு யார் யார், எம்பி எம்எல்ஏ எம்எல்சி மெம்பர்ஸ் ஆஃப் எனி கமிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. கண்டிஷன் டீடைல்ஸ், டெய்லி அண்ட் அலவன்சஸ் அண்ட் ஆல் அலவன்சஸ், இவங்களுக்கு என்ன உண்டு, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அலவன்ஸ்களுக்கு வரி விலக்கு உண்டு. அடுத்து நாம் பார்க்க போகிறது அவார்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை கவர்மெண்ட். அவார்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை கவர்மெண்ட். ஸோ அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய விருதுகள் மற்றும் அதற்குரிய பணப்பலன்களுக்கு என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. அப்படி பார்க்க போனால் என்ன இருக்கும், ஆல் அசஸிஸ், அனைத்து விதமான அசஸிகளுக்கும் என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. எனி பேமெண்ட் மேட் இன் கேஷ் ஆர் கைண்ட் அண்டர் எனி அவார்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் பை கவர்மெண்ட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பொது நன்மைக்காக அரசு ஒரு தனிநபருக்கு ஒரு விருதோ அதற்குரிய பணமுடிப்போ வந்தால் அது கொடுத்தா அதுக்கு என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. அடுத்து பாருங்க, பென்ஷன் டு கிளான்டரி அவார்ட் வின்னர்ஸ் ஆர் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். கிளான்டரி அவார்ட்னா என்ன சார், அவர் ஒரு பெரிய சாதனை பண்ணி விருது வாங்கியிருக்கார், ஒரு சாதனையாளர் விருது ஏதோ அவர் கிடச்சிருக்கு, அது எல்லாருக்கும் கிடைக்குமா, அப்படி கிடைக்காது. யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும், டெஃபனைட் பர்சனல், குறிப்பிட்ட தனிநபர், அவருக்கு தான் கிடைக்கும். அப்படி என்ன விருது சார் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன சார் கண்டிஷன், அமௌண்ட் ரிசீவ்டு ஆஸ் ஆஃப் பரம் வீர் சக்ரா, பரம் வீர சக்ராங்கிற விருது வாங்கினவங்க, மகாவீர் சக்ராங்கிற விருது வாங்கினவங்க, இது போன்ற அரசால் அறிவிக்கப்பட்ட விருது வாங்கினவங்களுக்கு என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. அமௌண்ட் ரிசீவ்டு ஆஸ் பென்ஷன் பை மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி அபவ் கேலண்டரி அவார்ட்ஸ், அமௌண்ட் ரிசீவ்டு ஆஸ் பென்ஷன் பை மெம்பர்ஸ். ஸோ அதுக்கு ஒரு உதவித்தொகையாக அவங்க குடும்பத்துக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா, பென்ஷன் மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கும் என்ன உண்டு, வரி விலக்கு உண்டு. அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு. என் வீட்டில் 18 வயசு கீழே இருக்கவங்க, 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க என்ன பண்ணலாம், 14 வயசுக்கு மேலே இருக்கவங்க வேலைக்கு செல்லக்கூடிய அனுமதி உண்டு. ஸோ அவங்களோட இன்கம் எதோட சேர்த்துக்கலாம், அசஸி ஹூஸ் மைனர் சைல்ட்ஸ் இன்கம் இஸ் கிளப்டு வித் ஹிஸ் ஹர் இன்கம். ஸோ அவங்களோட வருமானத்தை எதோட சேர்த்துக்க வேண்டியதான், அவங்களோட பேரண்ட்ஸோட இதோட சேர்த்துக்க, வருமானத்தோடு சேர்த்துக்கலாம். அமௌண்ட் கிளப்டு ஆர் ருபீஸ் 5500 விச் எவர் இஸ் லெஸ். எவ்வளோ வரையும் சேர்த்துக்கலாமா, 1500 வரைக்கும்.
1500 வருமானம் வரைக்கும் என்ன உண்டு, அவங்களுக்கு வரி விலக்கு உண்டு. அடுத்து டிவிடெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வட்டிகள் மற்றும் பங்காதாயங்கள், அதுக்கு எப்படி வரி விலக்கு? ஆல் அசசிஸ், எல்லா விதமான அசசி, அவர் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன உண்டு, வரி விலக்கு பெறக்கூடிய உரிமை உண்டு. எவ்வளவு தொகைக்கு? இன்கம் சச்சஸ் டிவிடெண்ட்ஸ் இன்கம்ஸ் ஆன் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐ. ஸோ அவங்களுக்கு என்ன உண்டு, டிவிடெண்ட் இன்கம் வந்து யூடிஐ, அந்த யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் டேக்ஸபிள். ஸோ இதுக்கு என்ன உண்டு, அது மூலயமா கிடைக்கக்கூடிய பங்காதாயத்துக்கு டேக்ஸு கிடையாது. டிவிடெண்ட்ஸ் ஆர் எக்ஸம்ட் அப் டு ₹10 lakhs, 10 லட்ச ரூபா வரைக்கும் என்ன உண்டு, எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, வரி விலக்கு உண்டு. அதுக்கு மேலே அவருக்கு டிவிடெண்ட் கிடைக்குது, எக்ஸஸ் இஸ் டேக்ஸபிள் அட் 10%. அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 20 லட்ச ரூபா டிவிடெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்டு மூலயமா வருதுன்னா அவருக்கு என்ன உண்டு, 10%க்கு டேக்ஸ் உண்டு. அடுத்து prerequisites and government allowances of government employees working outside India. prerequisitesனா என்னது, அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள். கவர்மெண்ட் எம்ப்ளாயி வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு தூதரகத்திலையோ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் இயங்கக்கூடிய வங்கிகள்லையோ வேலை செய்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன உண்டு, அரசாங்கம் சில சலுகைகள் கொடுக்கும். அவங்களுக்கு என்ன உண்டு, எக்ஸம்ஷன் உண்டு. ஆல் அலவன்சஸ் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா, வெளிநாட்டில் போய் தங்கியிருக்கனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அலவன்சஸ்களுக்கு என்ன உண்டு, வரி சலுகை உண்டு. ஆல் ப்ரிக்வசிட்ஸ் என்ஜாய்டு அவுட் சைட் இந்தியா. ஸோ இதுக்கும் அவங்களுக்கு என்ன உண்டு, வரி சலுகை உண்டு. அடுத்து பார்க்க போகிறது லீவ் ட்ராவல் கன்செஷன். லீவ், விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டு பயணம் செல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி? ஸோ தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அசஸிக்கு இதில் விலக்கு கேட்குற உரிமை உண்டு. எப்படி விலக்கு உண்டு? அவுட் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர் அமௌண்ட் ஸ்பெண்ட் இஸ் எக்ஸம்டட். இப்போ ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனிலேருந்து, ஒரு எம்என்சி கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, வெளிநாட்டு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் ஒதுக்குறாங்கன்னா, ஸோ அந்த பணத்தை என்ன பண்ணலாம், அவங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு கேட்கலாம். அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் இஸ் டேக்ஸ். இப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க வெளிநாட்டு போயிட்டு வரதுக்குன்னா, அதில் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், மிச்சம் 50,000 வச்சுருக்கேன்னா அதுக்கு என்ன உண்டு, வரி கட்டணும். இல்லை நான் 2 லட்ச ரூபாயும் வெளிநாடு சுற்றுலா போய் செலவழிச்சிட்டேன் அப்படின்னா, வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வந்துட்டேன், ட்ராவல் கன்செஷன் கிடச்சிருக்குன்னா, நான் அதை என்ஜாய் பண்ணிட்டேன்னா அதுக்கு என்ன தேவையில்லை, வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்த்துருக்கோம், எக்ஸம்டட் இன்கம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் கேட்க போகிறேன் உங்களுக்கு கேள்வி, ஸ்காலர்ஷிப் ஃபீஸுக்கு எக்ஸம்ஷன் உண்டா இல்லையா? இதற்குரிய பதிலை யோசித்து வைங்க. நம்ம அடுத்த கிளாஸில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பற்றி பார்ப்போம்.